லூஸ் பவுடருக்கும் காம்பாக்ட் பவுடருக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லூஸ் பவுடர் வந்து நீங்கள் போடும்போது அவ்வளவா உங்களுக்கு கவரேஜ்லாம் கொடுக்காது. ஜஸ்ட் உங்கள் ஃபவுண்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுலேயே வந்து ஃபிக்ஸிங் பவுடரும் இருக்குது, டிரான்ஸ்லூசன்ட் பவுடரும் இருக்குது. இதில் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து உங்களுக்கு அவ்வளவா கலரே இருக்காது. ஃபிக்ஸிங் பவுடரில் கூட உங்களுக்கு ஃபவுண்டேஷனோட ஷேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து கிடைக்கும். பட் அது உங்களுக்கு அவ்வளவா கவரேஜ் வந்து கொடுக்காது. ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான். இதுவே வந்துட்டு காம்பாக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவரேஜோட தான் இருக்கும். நீங்க வந்து ஃபவுண்டேஷனே போடாம காம்பாக்ட் போட்டா கூட உங்களுக்கு வந்து லைட்டா வந்து நீங்க ஏதோ மேக்கப் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க மேக்கப் டல்லா இருக்கு, எக்ஸ்ட்ராவா எனக்கு இன்னும் பிரைட்னஸ் வேணும்னா நீங்க வந்து காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி உங்களோட கிளைண்ட்டுக்கு ஸ்வெட் வருது, ஆயில் வருது அப்படிங்கிறவங்களுக்கு கம்பல்சரி நீங்க காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நார்மல் மேக்கப்க்கு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் அண்ட் ஃபிக்ஸிங் பவுடர் யூஸ் பண்ணுங்க. ஸ்வெட் வரும், ஆயில் வரும்னா மட்டும் நீங்க காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுங்க. எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு அப்புறமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்காக சொல்றேன்.